அனைவருக்கும் வணக்கம். இது KTK.com ரசிக்க நான் ஸ்ரீ பெரிய கருப்பன், உங்கள் சமையல் தோழி. இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் ஸ்பெஷல். அதாவது நான் உங்களோடையும் நீங்கள் என்னோடையும் குக் பண்ணக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நம்ம யாரோட பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயா சங்கரன் ஃப்ரம் போரூர். அவங்க வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் சேர்ப்போம். பல டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஃபார்ம்ஸில் வந்து சேர்ப்போம். எல்லாரும் வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி நான் செலக்ட் பண்ணியிருக்கிற அவங்களோட டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்சட் வெஜிடபிள் போட்டு துவையல். நம்ம ஜென்ரலாக எல்லோரும் துவையல் அரைப்போம், ஆனால் இந்த பர்டிகுலர் துவையல் வந்து நிறைய டைப் ஆஃப் காய் வந்து அவங்க போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நான் வந்து இந்த துவையலில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ரெண்டாவது வந்து அவங்க சொன்னது வந்து ஒரு டைப் ஆஃப் கூட்டு, அது வந்து தயிர் வச்சு பண்ணுறாங்க, அதை மோர் கூட்டு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு டிஷ்ஷஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. ஸோ நம்ம இப்போ ஜெயா சங்கரன் ஃப்ரம் போரூர் அவங்கள வந்து கூப்பிட்டுடலாம். ஹலோ, அங்கே வந்து மிஸ்ஸஸ் ஜெயா சங்கரன் இருக்காங்களா? ஜெயா சங்கரன் தாங்க, போரூர்ல இருந்து ஜெயா சங்கரன். ஆமாங்க, நான் வந்து ஸ்ரீ பேசுறேன் ஃப்ரம் KTK.com ரசிக்கல இருந்து. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து நீங்க வந்து நிறைய ரெசிபிஸ் வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க. அதுல வந்து நீங்க துவையல் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த மிக்சட் வெஜிடபிள் துவையல், அதாவது முட்டைக்கோசு, கேரட்டு, சௌச்சௌ, சொரக்காய், அப்புறம் வந்து கொடமிளகா, இது எல்லாம் போட்டு வந்து ஒரு துவையல் அப்படின்னீங்க. ஸோ கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிடுவோமா? ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு தேவையான எல்லா காயும் நான் வந்து இங்கே கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதாவது முட்டைக்கோஸ் வச்சிருக்கிறேன், சொரக்காய் வச்சிருக்கிறேன், சௌச்சௌ இருக்கு, கொடமிளகா இருக்கு, கேரட் இருக்கு. இதெல்லாம் குட்டி குட்டி கியூப்ஸா, எஸ், சின்ன சின்ன துண்டா நறுக்கி வச்சிருக்கிறேன். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க, ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வாணலி போட்டுக்கோங்க. ஓகே, பேன். ஓகே, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், குக்கிங் ஆயில். ஓகே, 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய், 2 குக்கிங் ஆயில் வச்சு, மிளகாய் வத்தல் 2, ரெட் சில்லி 2 போருமா? இவ்வளோ காய் இருக்கே. 2 பச்சை மிளகாய் 2. ஓ, ஒரே மிளகாய் போடாம 2 சிவப்பு மிளகாய், 2 பச்சை மிளகாய். இதெல்லாம் இப்போ எண்ணெயில் போடணுமா? இப்போ ஆமாம், வறுக்கணும். எண்ணெயில் போட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு உளுத்தம்பருப்பு போடணும். 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. ஓ, இது வந்து என்னது? இதுதான் வந்து அது எல்லாத்தையும் போட்டு அரைக்கிறதுக்காக இது. ஓகே, அந்த காய்கறியோட போட்டு அரைக்கிறது. ஸோ 2 டைப் ஆஃப் மிளகா போட்டிருக்கிறேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. அது கொஞ்சம் செவந்து வரும்போது பெருங்காய பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு சேர்ப்போம். 2 பச்சை மிளகாய், 2 சிவப்பு மிளகாய், டோட்டலி 4. அதெல்லாம் பொன்னிறமா வறுபடும் பொழுது பெருங்காய பொடி. ஓகே, இப்போ நான் போட்டிருக்கிறேன். நல்லா பொன்னிறமா நல்லா கொஞ்ச நேரம் ஆகும் அது வறுபடுறதுக்கு. அது வறுத்து தனியாக ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. ஓ, ஸோ காய் இதோட போட்டு வதக்கிறது கிடையாது? இல்லை, தனியாக வறுத்து. இது வறுத்தது தனியாக ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமா வறுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ உளுந்தம்பருப்பு பொன்னிறமா வந்து வறுத்தாச்சு. இதில் வந்து பெருங்காயம் நல்லா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்க சொன்னாங்க. பெருங்காய பொடி அரைச்சும் போட்டு அதையும் வறுத்து ஒரு பிளேட்ல தனியாக எடுத்து வச்சிருங்க. ஓகே, நல்லா பெருங்காய பொடி. இதில் எண்ணெய் நிறைய இருக்கு, பரவாயில்லையா? அதில் கொஞ்சம் வந்து கொஞ்சம் எண்ணெய் இருக்குல்ல, நிறைய இருக்கு. அதுலயே அந்த வெஜிடபிள் இருக்குல்ல, கட் பண்ணி வைக்க சொன்னேன், அந்த எல்லா வெஜிடபிளையும் அதுல போட்டுருங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எல்லா வெஜிடபிளையும் சேர்த்துக்கலாம். அந்த ஆயில் இருக்குல்ல, அதே நிறைய இருக்கு, கொஞ்சம் நிறைய இருக்கு. அதுலயே அந்த கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்க ஆயில் 1 by 1 போட்டு வதக்கணும். எல்லா வெஜிடபிளையும் 1 by 1 போட்டு வதக்கணும். அதுலயே கொஞ்சம் புளி, ஒரு நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி, அதையும் அந்த காயில போட்டுடலாம். ஓகே, எல்லா காயும் போட்டாச்சு. இது நல்லா வதங்கணும் இல்லையா? துவையலுக்கு ஆமா வதங்கணும். வதங்கி நல்லா ஒரு ஆஃப் இது பாயில் ஆனோன்னா உப்பு, அந்த துவையலுக்கு தேவையான உப்பு 1/2 ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் அது மாதிரி அதையும் போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியா வதங்கிடும் காய், உப்பு போட்டாக்க. சூப்பர். வேற என்ன காய் சேர்க்கலாம்? எது வேணா சேர்க்கலாம் எக்ஸப்ட் வெண்டைக்காய், கத்திரிக்காய். ஓ,
ரோஸ் கேரட் சேர்க்கலாம், புடலங்காய் சேர்த்துக்கலாம். ஓ, அதுக்கு பேர் பீர்க்கங்காய். ஓகே, அது சேர்த்துக்கலாம். நூல்கோல் தனித்தனியா பண்ணுவேன். சில சமயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுன்னா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். ஒரே வெஜிடபிள் நிறைய இருக்குன்னா ஒரே வெஜிடபிள் பண்ணிடுவேன். சூப்பருங்க. ஈவன் அந்த தொண்டைக்கான்னு சொல்லுவாங்களே, ஆமா ஆமா, இது கோவக்காய், அதுவும் துவையல் பண்ணிடுவேன். எல்லாம் பண்ணி பண்ணி பார்த்துட்டேன் நானே. நல்லா ரொம்ப நல்லா டேஸ்ட். சூப்பருங்க, நைஸ். ஓகே, ஸோ இப்போ எல்லா காயும் போட்டிருக்கிறேன். இதோட கொஞ்சம் புளி சேர்த்துக்க சொன்னாங்க. ஆமா, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி. அந்த துவையலுக்கு தேவையான ஒரு அரை ஸ்பூன் உப்பு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதையும் அதிலே போட்டுடலாம். அந்த வெஜிடபிளே போட்டு வதக்கிடலாம். ஓகே, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் இப்போ வந்து சூப்பராக வதங்கணும். நான் மற்ற துவையெல்லாம் பார்த்துருக்குறேன், பட் இந்த குடமிளகா போட்டு துவையல் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. நல்லா இருக்குங்கிறீங்க குடமிளகா போட்டால்? ஆமாம், நான் பண்ணி பார்த்துருக்கேன். ஓ, எல்லாமே நான் போட்டுருக்கேன். காரம் வந்து அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய காரம் பிடிக்குன்னா நிறைய காரம் போட்டுக்கலாம். ஒரே சிவப்பு மிளகாவே போட்டுக்கலாம், ஒரே பச்சை மிளகாவே போட்டுக்கலாம்னா சேர்ந்து இது கொஞ்சம் அது கொஞ்சம் அது டிஃப்ரெண்டாக சேர்ந்து. ஆமாம், நைஸ். அதனால அது அவங்களுடைய இண்டிவிஜுவல் இஷ்டம். நான் இப்படி ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா இருக்கு. குட் குட் குட். ஓகே, ஸோ காய் நல்லா வதங்கணும் இல்லையா? நீங்க கையில அமைக்கி பார்த்தா தெரியும் வெந்துடுச்சு. ஓகே, ஐ திங்க் காய் வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதங்கணும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள வேணா கொஞ்சம் தண்ணி கூட தெளிச்சுக்கலாம். ஓகே, தண்ணி தெளிச்சு மூடி வச்சீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். ஓகே, ஸோ லேசாக தண்ணி தொளிச்சு மூடி வச்சிடலாம். இப்போ காய் நல்லா வதங்கணும் இல்லையா? ஆமாம் ஆமாம், தண்ணி விட்டாச்சு. இதை மூடி வச்சிடுறேன். ஸோ மக்களே, நீங்கள் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வாங்க. வந்தோடனே இந்த துவையல் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வெல்கம் பேக் மக்களே. இன்னைக்கு வந்து நம்ம வந்து சூப்பரான ஒரு துவையல் பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது பல காய் போட்டு ஒரு துவையல். நம்மளோட லைனில் வந்து ஜெயா சங்கரன் ஃப்ரம் போரூர் இருக்காங்க. ஸோ மிஸ்ஸஸ் ஜெயா வந்து இந்த காயெல்லாம் சூப்பராக வந்து வதங்கியாச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஆற வைங்க. கொஞ்சம் ஆறணும் இல்லையா? ஒரு பிளேட்லேயே அதை வச்சு போட்டீங்கன்னா சூடாக மிக்சியில் போட்டால் எதுவும் ஆகிடும் இல்லையா? கரெக்ட். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு. ஓகே, ஸோ இதை ஃபுல்லாக இதை வந்து நம்ம முதல்ல நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த உளுந்தோட சேர்த்து போட்டு தானே அரைக்கணும்? உளுந்து வந்து கடைசியில் அரைக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த வெஜிடபிள், புளி, உப்பு, மிளகாய். ஓகே, அது வரைக்கும் போட்டு அரைக்கணும். ஓகே ஓகே. மிக்சியில் வெஜிடபிள், புளி, உப்பு, இந்த மிளகாய், அந்த பெருங்காய பொடி, உளுத்தம் பருப்பு மட்டும் தனியா வச்சுக்கணும். இத ஒரே ஒரு இதுல ரொம்ப நைஸா இருக்க கூடாது, கொஞ்சம் குறவரன்றதுதான் துவையல் டேஸ்டா இருக்கும். வெரி நைஸ், வெரி நைஸ். இது வந்து ரொம்ப நைஸா இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்கு. ஓகே, ஸோ நம்மளோட இந்த துவையல் இந்த காய் வந்து இப்போ ஆறணும் இல்லையா? கொஞ்சம் ஆறட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம காய் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஆறி இருக்கு. ஸோ இதை வந்து இப்போ அரைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் காயை மட்டும் போட்டு அரைக்கணும் இல்லையா? காயோட புளி இருக்குல்ல, புளி உப்பு எல்லாமே. புளி உப்பு, ஆமா. நம்ம உப்பு இன்னும் சேர்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ உப்பு சேர்த்துருவோம். உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன். அதாவது உப்பு காய் வெந்த அளவுக்கு உப்பு போட்டிருக்கு. ஸோ ஐ திங்க் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், பார்த்து போட்டுக்கலாம். இந்த உளுந்தம்பருப்பை விட்டுட்டு வெறும் காய், அப்புறம் வந்து மிளகா, புளி, ஒரே ஒரு பைப்பில் ஒரு இது போட்டால் போதும். ரொம்ப வச்சுன்னா குழந்தை ஆகிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. ஓகே ஓகே. ஸ்பூனால் கலக்கிக்கலாம். ஒரு ஓட்டிட்டு ஸ்பூனால் அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு. ஓகே, ஸோ காய் ஃபுல்லாத்தையும் போட்டிருக்கிறேன். இதை வந்து இப்போ அரைச்சிக்கலாம். இது ரொம்ப அரைக்கக்கூடாது அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ பக்குவமாக பார்த்து அரைச்சிக்குவோம். ஏன்னா அவ்வளோ நல்லா பண்ணிட்டு டேஸ்ட் இல்லைன்னா நல்லா இருக்காது. ஆமாம்மா, எல்லாம் பக்குவம் தானே, சமையலே வந்து ஒரு பக்குவம் தான். ஆமாம். ஓகே, ஸோ இது வந்து ஓரளவுக்கு அரைச்சிருக்கிற எல்லா காயையும் இப்போ வந்து அந்த வறுத்து வச்சிருக்கிற உளுத்தம் பருப்பையும் போட்டு வைப்பர்ல ஒரே ஒரு சுத்து அப்படி திரி எடுத்தா போதும். ஃபுல்லா ஓட்டினா ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி வைப்பர்ல ஒரு 1 2 அப்படி திருப்பிட்டா போதும். ஓகே, ஸோ நம்ம வந்து பருப்பு ஃபுல்லாக உள்ளே போட்டுட்டு
சும்மா பல்ஸ் பண்ணி எடுங்க அப்படின்னு இருக்கிறாங்க. ஆமா, அப்படி பண்ணிட்டு ஸ்பூனால இருந்து கலந்துக்கோங்க. ஓகே. நம்மளுக்கு தேவையான பக்குவம் வந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து உப்பு உரப்பு எல்லாத்துக்கும் டேஸ்ட் பண்ணணும் இல்லையா? உப்பு தேவையானக்கா ஒரு சிட்டிகை போட்டு வேணாம், ஆஃப் ஸ்பூன் சொல்லியிருக்கேன். இல்லை சில பேருக்கு நல்லா தூக்கலா வேணும் உப்பு, சில பேருக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கணும்பாங்க. லேசா உப்பு வேணும், பட் ஆனா சூப்பரா இருக்கு துவையல். வெரி நைஸ். வெரி குட். அது அரைக்கிறதுல தான் இருக்கு பக்குவம். ஆமா, வதக்கிறதுல விட இது நல்லா எனி துவையல் அரைக்கிறது தான் இருக்கு பக்குவம். கண்டிப்பா. அதாவது சூடா சாதம் போட்டு நெய் போட்டு, ஆமா, செஞ்சுட்டு ஒரு கூட்டு இப்ப சொல்ல போறேன் பாருங்க, அந்த கூட்டின் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். சூப்பருங்க. இது வந்து சப்பாத்தி, தோசை, அடை அதெல்லாம் கூட தொட்டுக்கலாம். நைஸ் நைஸ். ஸோ கடைசியா என்ன ஒரே ஒரு தடவை நான் வந்து விப்பர் போட்டு எடுத்துடுறேன். ஓகே, டன். சூப்பர். ஸோ நம்மளோட பார்த்துக்கோங்க, உப்பு தேவையா இருந்தா ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க. இல்ல, உப்பெல்லாம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அருமையான நம்மளோட இவ்வளோ வெஜிடபிள் போட்ட துவையல் வந்து இங்க ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டிஷ் வந்து வெஜிடபிள் இருந்தாக்க பொரியல் பிடிக்காது, கூழ் பிடிக்காது. இப்போ துவையல்ல மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா தெரியாது என்ன இருக்குன்னு. கரெக்ட், கண்டிப்பா. அதுல இருக்கிற விட்டமின்ஸ் எல்லாம் போகும். வெரி நைஸ். ஸோ வந்து நம்மளோட துவையல் வந்து இங்கே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இதை ஒரு பவுலில் எடுத்துட்டு இதை நம்ம வந்து இப்போ தாளிச்சு கொட்டணும் இல்லையா? தாளிச்சு நல்லெண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை தாளிச்சு கொட்டலாம். ஓகே. ஸோ இதை ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த சைட் கடாய் போட்டுக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன். நல்லெண்ணெய் போட்டு தாளிச்சுக்கலாம். அதான் துவையலா இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கடுகு. ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய், ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு அரை ஸ்பூன் கடுகு. ஓகே, எண்ணெய் நல்லா காயட்டும். ஓகே, ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ கடுகு மட்டும், கடுகு கருவேப்பிலையா? கருவேப்பிலை போடுங்க. இப்போ எனக்கு இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு சிட்டிகை வந்து பெருங்காய பொடி. ஓகே, இன்னும் கொஞ்சம் தூக்கலா இருக்கும். சூப்பர். ரொம்ப வேணாம், சிட்டிகை பெருங்காய பொடி. ஓகே, அதை அந்த துவையல்ல கொட்டிடுங்க. ஸோ கடுகு போட்டு பொரியறதுக்காக வெயிட்டிங். ஓகே, கடுகு பொரிஞ்சாச்சு. அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம், சிட்டிகை பெருங்காயம். நைஸ். அதுக்கு துவையல் மேலே கொட்டிடுங்க. அப்படி துவையல்ல சேர்க்க வேண்டியதான். சூப்பரான மிக்சட் வெஜிடபிள் துவையல் ரெடி. ஆஹா, சுட சுட சாதம் இருந்தா வாய் நல்லா இருக்கும். ஆமா, வாவ், அருமையான மிக்சட் வெஜிடபிள் துவையல். இப்போ நான் ஃபைனலாக இதை டேஸ்ட் பண்ணிடுறேன். ஏன்னா நான் உப்பெல்லாம் கடைசியாக சேர்த்துருக்குறேன், தாளிச்சு போட்டுருக்குறோம். இப்போ டேஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. வாவ், எப்படி இருக்கு? மிக்சட் வெஜிடபிள் துவையல். மிக்சட் வெஜிடபிள் துவையல் பண்ணுறதுக்கு பேனில் எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் போட்டு வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது அதே பேனில் நறுக்கின முட்டைக்கோஸ், சொரைக்காய், சௌச்சௌ, கொடமிளகா, கேரட், புளிக்கரைசல், உப்பு இது எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு ஜாரில் வேக வச்ச காய்கறிகளையும் வதக்கின எல்லா பொருளையும் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். அடுத்து பேனில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து துவையலோடு சேர்த்து கலந்தா மிக்சட் வெஜிடபிள் துவையல் ரெடி. இல்லை, இதோட ஹைலைட் என்ன தெரியுமா? நம்ம அந்த அரைச்சிருக்க உளுந்த பருப்பு தான். அதை வந்து நைஸா அரைச்சிங்கன்னா டேஸ்டே போச்சு. இவ்வளவு பண்ணியும் அந்த உளுத்தம் பருப்பு போட்டு க்ளோஸா அரைக்கிறது தான் இருக்கு துவையலுக்கு. அது இன்னும் அந்த பல்ல நைஸா கடிப்படுது இல்ல, அதுதான் வந்து இன்னும் சூப்பரா இருக்கு. ஓகே, வெரி வெரி நைஸ். ஸோ தேங்க்யூ வெரி மச். இப்போ மக்கள் இன்னொரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வாங்க. வந்தோன்னே நம்மளோட கடைசி டிஷ் மோர் கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ வெல்கம் பேக் மக்களே. இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் ஸ்பெஷல். நம்ம வந்து மிஸ்ஸஸ் ஜெயா சங்கரன் ஃப்ரம் போரூர் அவங்களோட தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அருமையான மிக்சட் வெஜிடபிள் துவையல் ஒன்று வந்து நம்ம பண்ணி முடிச்சாச்சு. ரெண்டாவது வந்து அவங்க மோர் கூட்டு அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க.
அதுக்கு வந்து பேசிக்கா என்ன சௌ அண்ட் கேரட் இல்லையா? அது ரெண்டும் தான் பேஸ். ஓகே, ஸோ சௌ அதாவது ஒரு சௌ அப்புறம் 2 கேரட், அது ரெண்டையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு நீங்களே சொல்லுங்க. ஸ்டவ் பற்ற விட்டுக்கோங்க. ஓகே. அதில் குக்கர் வச்சுக்கோங்க. ஓகே. குக்கரில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருங்க. ஓகே. ஸோ இந்த காய் எடுத்துட்டு ஓகே, நான் அப்படி காய் டைரக்டா போட வேண்டாம். டைரக்டா போட்டா ஒன்றும் ஆகாதுன்னா போடலாம். டைரக்டா போட்டா ஒன்றும் ஆகாது. ஸோ நான் என்ன பண்றேன், கேரட், அப்போ அந்த கேரட் சௌச்சவையும் அதில் போடுங்க. கேரட் சௌ மேல ஒரு 1/2 டம்ளர் ஒரு தண்ணி, இந்த காய் மேல தண்ணி இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுருங்க. ஓகே. ஸோ லேசா தண்ணி விட்டு, ஏன்னா காய் வேகணும் இல்லையா? அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. வேணும்னா கூட அப்புறம் போட்டுக்கலாம். உப்பு அதிகமாயிடுச்சுன்னா கஷ்டம். கரெக்ட். ஸோ காய்க்கு தேவையான மினிமல் உப்பு வந்து போட்டுட்டு குக்கர் ஹைல இருக்கு. குக்கர் மூடிட்டு வெயிட் போட்டுருங்க. ஓகே. ஸோ இது வந்து காய் நமக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணணும். ஓகே. ஸோ காய் வந்து நல்ல விசில் வரட்டும். இதுக்கு வந்து ஒரு மசாலா ஒன்று அரைக்கணும்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, அதுக்கு தேவையானதெல்லாம் தேங்காய் துருவல் ஒரு 3 ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் இருக்கும். பழையசெல்லாம் இருந்தா நல்லா இருக்காது. ஓகே. ஸோ இதுக்கும் அவியலுக்கும் என்ன வித்தியாசம்? உங்களோட ப்ரொசீஜரை படிக்கும் போது அப்படியே அவியல் மாதிரியே இருந்துச்சு. பட் இதை அவியல் வந்து உங்களுக்கு எல்லா வெஜிடபிளும் போடுவோம். முருங்கைக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், அது மாதிரி நிறைய ஒரு 7-8 வெஜிடபிள் போடுவோம். ஓகே. எல்லாத்தையும் உப்பு போட்டு பாயில் பண்ணிட்டு இதேதான் தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் அரைச்சு. தாளிப்பு கிடையாது, அவியலுக்கு தாளிப்பு கிடையாது. ஓகே. இந்த அரைச்ச அதுல விட்டுட்டு நல்லா புளிக்காத தயிர் 2 கப் விட்டு பச்சை தேங்காய் எண்ணெய், ஆயில் எல்லாம் பண்ணக்கூடாது, தாளிப்பும் கிடையாது. பச்சை தேங்காய் எண்ணெய் வந்து 4 ஸ்பூன்ல இருந்து 5 ஸ்பூன் விட்டுட்டு அது மேல பச்சையா கருவேப்பிலையும் பிச்சு போட்டு மூடிடணும். அப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நல்லா கலரி விட்டுட்டு முன்னே அந்த பச்சை தேங்காய் எண்ணெய், தேங்காய், அதான் வாசனை. அவியலுக்கு தாளிப்பு கிடையாது. சோ இது வந்து கிட்டத்தட்ட அவியல் மாதிரி, ஆனா மஞ்சத்தூள் அதெல்லாம் கிடையாது. ஆமா, ஒண்ணும் கிடையாது. வெள்ளையா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பாருங்க, அவியல் மாதிரியே இருக்கும் டேஸ்ட். ஓகே ஓகே. ஆனா இதுல வந்து இந்த 2 காய் தான் போடலாமா இல்லாட்டி எதுனாலும் போடலாமா? இல்ல, இது இன்னொரு வந்து வெள்ளை பூசணிக்கான்னு சொல்லுவோம்ல. ஆமா, அதுவும் இதே மாதிரி வெறும் பிளெயின். அதுக்கு கேரட் வேண்டாம். பிளெயின் வெள்ளை பூசணிக்காய் இதே மாதிரி உப்பு போட்டு பாயில் பண்ணிட்டு சேம் தேங்காய், பச்சை மிளகாய் அரைச்சு விட்டுனா பண்ணலாம். வாழைத்தண்டுல பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். வாழைத்தண்டு. ஓகே ஓகே ஓகே. வாழைத்தண்டுலயும் இதுலயும் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, வெரி நைஸ். சொரக்கா கூட பண்ணி பார்த்திருக்கேன், நல்லதா இருந்திருக்கு. ஓகே, குட். ஏன்னா அவருக்கு சொரக்கா சேர்க்கலாம் இருக்கிறதுனால சொரக்கா ட்ரை பண்ணிருக்கேன். ஓ, ஓகே ஓகே ஓகே, குட். ஸோ இப்போ வந்து இதுல தேங்காய் ஃபுல்லா சேர்த்துருக்கிறேன். அடுத்தது வந்து எத்தனை பச்சை மிளகா? ஒரு 2-3 பச்சை மிளகா வைக்கலாம். சின்னதா இருந்தா 2 போதும். ஓகே, 2 பச்சை மிளகா. 2 பச்சை மிளகா. சீரகம் 1/2 ஸ்பூன். ஓகே. ஸோ பச்சை மிளகா வறுக்கலாம் வேண்டாம், 1/2 ஸ்பூன் சீரகம். ஸோ பச்சை மிளகா வந்து நெக்ஸ்ட் கட் பண்ணி 2 பச்சை மிளகா வந்து உள்ள சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜீரகம் இதை வந்து நல்லா எப்படி நைஸ் பேஸ்டா அரைக்கணுமா? கொஞ்சம் தண்ணி தெளிச்சு கொஞ்சம் கூட அரைச்சுங்க, ரொம்ப பேஸ்ட் வேண்டாம். பேஸ்ட்டுக்கு முன்னாடி இது கொஞ்சம். ஓகே. ஆனா கொஞ்சமா தண்ணி விடணும் இல்லையா? ஆமா, தண்ணி தெளிச்சு மூவ் ஆகணும்ல, கொஞ்சமா தண்ணி தெளிச்சு அரைச்சுக்கோங்க. ஓகே. ஓகே. ஸோ ரொம்ப நைஸான பேஸ்டாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு அதுக்கு முன்னாடி எடுக்கணும்னு இருக்கிறாங்க. ஸோ அதே பக்குவத்துக்கு வச்சிருக்கிறேன் இங்கே. இப்போ வந்து நம்மளுக்கு காய் வந்து ஆல்மோஸ்ட் வேகணும். இப்போ ஸோ வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். 2 சவுண்ட் வந்தால் போதும். ஓகே, 2 சவுண்டில் நான் எடுத்துடுறேன் காயை. டைரெக்டாக வச்சுக்கலாம், டைம் ஆகும், அதுக்காக தான். ஓகே. ஸோ நம்ம குக்கரில் வந்து 2 விசில் வந்தாச்சு. இப்போ வெந்துருச்சா பார்ப்போம். எஸ். ஸோ காய் வந்து சூப்பராக வெந்து வெளியில் வந்திருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க மிஸ்ஸஸ் ஜெயா. அதில் தண்ணி மட்டும் தனியாக வச்சுக்கோங்க, என்ன ஃபுல் தண்ணியை விட வேண்டாம். தண்ணியே இல்லையே, சூப்பராக இருக்கு, கரெக்டாக இருக்கு. அப்போ இப்போ அந்த அரைச்சிருக்க தேங்காய், பச்சை மிளகாய், விழுது இருக்குல்ல, சீரகம், ஆமா, அதை எடுத்து அதில் போட்டுருங்க. ஓகே. ஸோ அரைச்ச தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய், விழுது அந்த காயோட போட்டுருங்க. ஓகே. உப்பு கொஞ்சம் போட்டிருக்கீங்க இல்லையா? உப்பு வந்து லேசா போட்டிருக்கோம் காய்க்கு தகுந்த இது. அப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு, ஆமா டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கூட மிக்ஸியில போட்டு அதில் விட்டுடலாம். ஏன்னா கம்ப்ளீட்டா தண்ணி இல்லைன்னு இல்ல இருக்கு ஓரளவுக்கு இட்ஸ் ஓகே. அப்படி இதுவா இருந்ததுன்னா அது அலம்பி ஊற்றி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ தேங்காய் வந்து அலம்பி
தேங்காய் வந்து போட்டாச்சு. எல்லாம் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிடுங்க ஸ்பூனால. இப்போ ஸ்டவ் ஆன்ல இருக்கா? இல்ல, ஸ்டவ் ஆஃப் பண்ணிருக்கிறேன் இப்போ. சிம்ல வச்சுக்கோங்க. ஓகே. நான் அடி பிடிக்காம இருக்கேன். ஓ, ஸ்டவ் ஆன்ல சிம்ல வைக்கணும். ஓகே. ஆமா. இது எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிடுங்க. பண்ணியாச்சு. 2 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து. ஓகே. கொதி வரும்போது அந்த புளிக்காத தயிர் 1 கப். ஆமா. எல்லாம் சேர்ந்து கொதி வரும்போது அந்த புளிக்காத 1 கப் தயிரையும் அதிலே ஊத்திடுங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. லேசா கொதி வருது. லேசா கொதி வரும்போது உப்பு பார்த்துக்கோங்க, ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ தயிர் வந்து புளிக்காத தயிர் 1 கப் விட்டு இருக்கட்டும். தண்ணியை விட திக்கியாவே இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். சூப்பர். இப்போ ஒரு சின்ன பேனை போட்டுக்கோங்க, தாளிக்கணும். ஸோ ஒரு சின்ன பேன் போட்டுக்கலாம். ஓகே. தாளிப்புக்கு வந்து தேங்காய் எண்ணெய் இல்லையா? இப்போ தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். ஓகே. வாண்டி காஞ்சோடனே எண்ணெய் ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. ஓகே. 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு வெடிச்ச உடனே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. ஃபர்ஸ்ட் கடுகு. ஓகே, கடுகு பொரியுது. நெக்ஸ்ட் வந்து உளுந்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு. எஸ். உளுத்தம்பருப்பு ஒரு பொன்னிறமா வரும்போது கருவேப்பிலை 2 ஆர்க்கு உருவி அதில் போட்டுட்டு ஸ்டவ் அணைச்சிடுங்க. இந்த தாளிப்பு எடுத்து இந்த கூட்டுல கொட்டிடுங்க. ஓகே. கடைசியாக கருவேப்பிலை இதை போட்டு அப்படி நம்ம இதில் சேர்க்க வேண்டியதுதான். அந்த சூட்லேயே பொரிஞ்சிடும் கருவேப்பிலை. சூப்பர். அப்போதான் பச்சையா இருக்கும். முதல்ல போட்டிங்கன்னா அந்த பச்சை இருக்காது கருவேப்பிலையில, வாசனையும் இருக்கும். ஓ, ஸோ இதான் நம்மளோட அருமையான மோர் கூட்டு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெரி நைஸ். மோர் கூட்டு பண்ணுறதுக்கு குக்கரில் நறுக்கின கேரட், சவ் தண்ணி, உப்பு போட்டு 2 விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும். அடுத்து மிக்சியில் தேங்காய் துருவல், பச்சை மிளகாய், சீரகம் சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சி குக்கரில் வேக வச்ச காய்கறியோடு சேர்த்து சிம்மில் வச்சு கொதி வரும்போது தயிர் சேர்த்து கலந்து வச்சுக்கணும். அடுத்து பேனில் தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து காய்கறியோடு சேர்த்தா மோர் கூட்டு ரெடி. ஸோ இது ரெண்டையும் இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ குவிக் அண்ட் ஈஸியான மோர் கூட்டு. ஒயிட்டா இருக்கா? சூப்பராக இருக்கு. வெள்ளையா அவியல் மாதிரியே இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. வெரி நைஸ். பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கு. மோர் கூட்டு சர்வ் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மிக்சட் வெஜிடபிள் துவையல். வெரி நைஸ். ஸோ கடைசியாக வந்து நம்மளோட மோர் கூட்டு ஃபினிஷ் பண்ணப்பறம் நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கல, எப்படி இருக்குன்னு பார்த்துட்றேன். அவியல் மாதிரியே இருக்கு, பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அப்படி கொஞ்சம் அந்த அவியலோட கொஞ்சம் டேஸ்ட் வருது. நைஸ். வெரி நைஸ். வெரி நைஸ். ஸோ 2 அருமையான டிஷ்ஷஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ சொல்லுங்க மிஸ்ஸஸ் ஜெயா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இன்னைக்கு நீங்க என்னோட சேர்ந்து குக் பண்ணல? ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 66 இயர்ஸ்ல. ஓ, ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் நான் டிவி இது எந்த புக்குக்கோ எது சேனலுக்கு எதுக்குமே நான் பேசினது இல்ல. வெரி நைஸ். லைஃப்ல மறக்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம். வெரி குட், வெரி குட். பண்ணி பண்ணதை தவிர சொன்னதே இல்ல, எழுதினது இல்ல, சொன்னது இல்ல எங்கேயும். இல்ல கண்டிப்பா உங்களோட இந்த 2 டிஷ்ஷஸை வந்து கண்டிப்பா உங்களோட இந்த இது எஸ்பெஷலி மிக்சட் வெஜிடபிள் துவையல நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா உங்களுக்கு கால் பண்ணோம். ஆமா. ஸோ தேங்க்யூ வெரி மச். புது யுகம் டிவிக்கு எங்களோட நன்றி. ஸோ மக்களே, இதே மாதிரி நீங்களும் என் கூட சேர்ந்து எவ்ரி ஃப்ரைடே குக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ரெசிபி, உங்கள் ரெசிபியோட ஃபோட்டோ, அப்புறம் உங்களோட ஃபோட்டோ, இது 3 எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9003091000. நீங்கள் அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் k2k@newgenmedia.in. நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி புதுயுகம், நம்பர் 25A, கென்பி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கீகாடு தாங்கல், சென்னை 32. ஸோ இன்னைக்கு மிஸ்ஸஸ் ஜெயா சங்கரனோட 2 இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸை சமைச்சு முடிச்சாச்சு. 2மே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப நியூட்ரிஷியஸான டிஷ்ஷஸ் கூட. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போதைக்கு இட் இஸ் ஸ்ரீ சைனிங் ஆஃப் வித் போத் த டிஷ்ஷஸ். பாய்.